சாட்டர்டே ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு அத்தை வந்து ஊர்லேருந்து வரும்போது எள்ளை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை நல்லா வறுத்து ஆற வச்சாச்சு. அது கூடவே வந்து இந்த கட்டி வெல்லத்தை எடுத்து அதை நல்லா செத்திக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வறுத்த எள்ளை வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமேட்டு செத்தி வச்சுருந்த வெல்லத்தை வந்து அது கூடவே ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 4 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுலில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் நானும் என்னோடய பொண்ணு வந்து சும்மா இருந்தோம் அப்படின்னு இந்த ஹோம் டெக்கர் ஒரு கார்ட்போர்டில் வச்சு பெயிண்ட் பண்ணி செஞ்சுருந்தோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டே சண்டே பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல். ஸோ அதனால் மார்னிங்கே கோதுமை தோசை டிஃபனுக்கு செஞ்சு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு ஸ்நாக் வந்து கார்லிக் ப்ரெட் கேட்டிருந்தாங்க. கூடவே சேர்த்து ஆப்பிளை கட் பண்ணி வச்சு அவங்கள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. குட்டி பையன் எல்லாமே சாப்பிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அவரைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பா வந்து ஒரு 12